தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நாம் இந்து தமிழ் சேனலின் நிர்வாக இயக்குனர் திரு ராஜேஷ் அவரிடம் சில கேள்விகளை கேட்க உள்ளோம். வாருங்கள், நாம் கேள்விகளை கேட்க ஆரம்பிப்போம். வணக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் இந்த அளவுக்கு பூதாகாரமாக மாற எதிர்கட்சிகள் தான் காரணமா? எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது, ஆளுங்கட்சின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் சாராய படுகொலைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சாராயம் மரணம் என்பது அங்கு இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட மக்களை காவு வாங்கி இருக்கிறது. இது ஒரு துயரமான ஒரு சம்பவம். இந்த மரணத்திற்கு அரசு அதிகாரிகளையும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்களை பணியிட மாற்றம், பணியிடை நீக்கம் செய்வது முற்றிலும் தவறானது. இதற்கு பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பதவி விலகி இருக்க வேண்டுமே தவிர, இதிலிருந்து அவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஆட்சியரை பணியிட மாற்றம் செய்திருக்கிறார். உண்மையிலே நடந்த விஷயம் என்ன அப்படின்னு நம்ம இதுல பார்க்கணும். பெரும்பாலான மக்களுக்கு நடந்த விஷயம் என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு ஊர்ல ஒரு சாராயம் குடிச்சு 50 பேர் செத்து போயிட்டாம்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. கிட்டத்தட்ட திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள்ல இருந்து சாராயம் கள்ளக்குறிச்சியில கொடி கட்டி பறந்திருக்கு. அந்த கண்ணுக்குட்டிங்கிறவரு சாராயத்தை பாக்கெட்டா போட்டு நல்லா வித்து நல்ல லாபம் சம்பாதிச்சிருக்கிறாரு. அந்த சாமானியன் சாராயம் விற்கிறாரு அப்படின்னா அவருடைய பின்புலத்தில் இருக்கக்கூடியவர் யார்? இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ஆளுங்க சாராயம் எடுத்துட முடியுமா? அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார்? போலீஸுக்கு மாமூல் மாசம் போயிடுது, அதனால அவர் தைரியமா சாராயம் விற்கிறாரு அப்படின்னு நான் சொல்லலாங்க, அங்க இருக்க மக்களே சொல்றாங்க. இது போன ஆட்சியிலும் நடந்தது தானே. 2015 இது போற மரணங்கள் நிகழ்ந்திருக்குல்ல. ரெண்டு பேருமே அங்க 2 திராவிட கட்சிகளும் தமிழர்களை கொன்று குவிப்பதில் முதலிடம், அதாவது இவங்களுக்கு முதல் பரிசே கொடுக்கலாம். ஏன்னா இவர்கள் தமிழர்கள் மீது இவருக்கு அக்கறையே கிடையாது. ஆட்சியில வரணும், எவன் செத்தா என்ன. அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்புல இருக்கும் பொழுது சென்னை KK நகர்ல மழை வெள்ள நிவாரணம் கொடுக்கும் பொழுது 42 பேர் இறந்து போனாங்க. மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு 2000 ரூபாய் நிவாரணம் வாங்க போறாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல்ல சிக்கி 42 பேர் இறந்த மரணம். அது யாருக்காவது தெரியுமா? ஆமா. அது போல இந்த 2 திராவிட கட்சிகளும் ஆட்சியில வந்தாலே சாவுதான், மக்கள் மரண ஓலை தான். அதனால இவர்கள் அவர்கள் பிரிச்சு பார்க்க வேண்டியதில்லை. இதுல பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் வேறுபாடு கிடையாது. இதுல மக்கள் தான் பலியாகிறார்களே தவிர, இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். எதுக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்? சாராயத்தை ஊக்குவிக்கிறீங்களா? சொல்லுங்க, சாராயத்தை ஊக்குவிக்கிறீங்களா? இறந்தவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடுன்றது நியாயம் தானே சார்? பட்டாசு வெடி விபத்துல இறந்தவனுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க சார். ராணுவ வீரர் இறந்திருக்கிறான் சார், அவன் குடும்பத்துக்கு 10 பைசா கொடுக்கல சார். ராணுவ வீரர், தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள், இளைஞர்கள் சார், 10 பைசா கொடுக்கல இந்த கவர்மெண்ட். சாராயம் குடிச்சாக்கா 10 லட்சமா? அப்ப என்ன நினைப்பான்? எல்லாம் சாராயம் குடிச்சு நம்ம செத்து போலாம் தான் நினைப்பான். அப்ப நீங்க ஊக்குவிக்கிறீங்களா? இந்த 10 லட்சம் ஏன் கொடுத்துருக்கீங்க? இந்த விஷயம் வெளியே தெரியாம மறைக்கணும், மக்கள் இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு 10 லட்சம் கொடுக்குறீங்க. பீகார்ல நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருக்கிறாரு? கள்ளத்தனமாக விற்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை குடித்து பலியானால் அரசு எந்த உதவியும் செய்யாது, நிதி கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கிறார். பஞ்சாப்ல சொல்றாங்க சார், பீகார்ல சொல்லியிருக்கிறாங்க. நீங்க என்ன 10 லட்சம் கொடுக்குறீங்க? இதெல்லாம் என்ன மாதிரியான திராவிட மாடல் தெரியலங்க. கடந்த ஆட்சியில பல சமூக போராளிகள் அரசை நோக்கி பல கேள்விகளை கேட்டாங்க. ஆனா இந்த நிகழ்வுக்கு எந்த போராளிகளும் வாய் திறக்கவில்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காந்தி மடத்து குரங்குன்னு சொல்லுவாங்க, அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது அந்த குரங்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, கண்ணு மூடி இருக்கும், காது பத்தி இருக்கும், ஒன்னு வாய் பத்தி இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த தமிழ் திரையில் இருக்கக்கூடிய போராளிகளும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோவன்னு ஒரு கோமாளி, மூடு டாஸ்மாக மூடுன்னு பாட்டு பாடி சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அப்புறம் அக்கா கனிமொழி, இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்கிறார்கள், உருவாகிறார்கள் சொன்னாங்க. இன்னைக்கு அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் நடிகர் சூர்யா, பிரகாஷ்ராஜ், சித்தார்த், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருந்ததுன்னா இவங்க எல்லாம் ஆக்டிவ் ஆயிடுவாங்க.
திமுக ஆட்சி வந்துச்சுன்னா இவங்க எல்லாம் சைலண்ட் மோட்ல போயிடுவாங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாடகைக்கு வாய் பேசக்கூடிய நடிகர்கள், போராளிகள். இவர்களை நம்பி மக்கள் இவர் என்ன சொல்ற, நம்ம தலைவர் பத்தியா சூர்யா அறிக்கை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாருங்க, நான் பார்த்தேன். விலையை ஏற்றுவது, அதனால்தான் வந்து மக்கள் வந்து இந்த கள்ளச்சாராயத்தை, எரிசாராயத்தை கொடுக்க போறாங்க, அந்த நோக்கம். அது மாதிரி ஒரு பதிவு விட்டுருக்காரு, அவர் வெளியிட்டிருக்காரு. அதுவும் கொடுத்திருக்கிறாரு. கூட என்ன கொடுத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இந்த அரசனுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது இவருக்கு ஆறுதலா வந்திருக்கு. ஏன்னா சொல்லுவானா ஆறுதலா வந்திருக்குன்னு. இந்த செல்தட்டி குமார் இருக்காரு பாருங்க, சிவகுமார், அந்த குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவிற்கு ஜாகரா அடிக்கக்கூடிய ஒரு குடும்பம். ஏன் அப்படின்னா கள்ளக்குறிச்சி பத்தி எறிஞ்சிட்டு இருக்குங்க, ஜனங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க, கதறிட்டு இருக்கிறாங்க, சாராய வியாபாரிகளை தேடி தேடி போலீஸ் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இவர் என்னடா ஆறுதலா இருக்கு. அரசை எதிர்த்து உன்னால பேச முடியுமா? சூர்யாவை நான் கேட்கிறேன், இந்த அரசை எதிர்த்து உன்னால ஒரு கண்டன அறிக்கை கொடுக்க முடியுமா? எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது நீ கண்டன அறிக்கை எல்லாம் பேசினிய, நீட்டுக்கு எதிராக பேசினிய, இப்ப பேசு. சத்யராஜன் எங்க எங்க ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கிற, வாப்பா இல்ல வாப்பா, இப்ப பேசு. இந்த அரசு விமர்சனம் பண்ண பார்ப்போம், உன்னால முடியாது. ஏன்னா இந்த அரசுக்கு போடக்கூடிய எலும்பு துண்டுல பிழைச்சுக்கிட்டு இருக்கிற ஆளு நீ. சத்யராஜ் மட்டும் இல்ல, பலர் அப்படிதான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டிட ஒழுங்கா இருக்கணும்னா அது பல குழந்தைகள் சாக வேண்டியதா இருக்கு. ஒரு பள்ளிக்கூட வேன் ஒழுங்கா இருக்கணும்னா அதுக்கு சில குழந்தைகள் உயிரிழக்க வேண்டிய, விபத்தினால உயிரிழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி இந்த கள்ளச்சாராயம்ன்ற எரிவாயு, எரிசாராயத்தை நிறுத்தணும்னா இத்தனை பேர் செத்தாதான் அதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போன்ற நிலைமைக்கு இந்த தமிழக அரசு தள்ளப்பட்டிருக்கா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2023 ஏற்கனவே 20க்கும் மேற்பட்டவர்களை நம்ம பலி கொடுத்துட்டோம். அப்பயாவது திருந்திருக்கணும் இந்த திராவிட மாடல் அரசு. அப்பையும் திருந்தல. அப்ப திருந்தாம இப்பயும் திருந்தன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா. அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி தான் நானும் சொல்றேன், வாய்ப்பே இல்ல ராஜா. திருந்தாது இந்த திராவிட மாடல் அரசு. பள்ளிக்கூடம் இடிஞ்சா உடனே ஒரு அறிக்கை வரும், தமிழ்நாடு முழுக்க அப்பதான் ஒரு ஆய்வு செய்வாங்க எல்லா பள்ளிக்கூடத்திலையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூட வாகன வண்டியில வந்து குழந்தை வந்து தவறி விழுந்துருச்சு அப்படின்னா உடனே எல்லா வாகனங்களையும் ஆய்வு செய்வாங்க. அப்ப மற்ற நேரங்கள் எல்லாம் நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த ஆட்சியர்கள், அரசு அதிகாரிகள் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க? சார், கள்ளச்சாராயம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் போய் வாங்குறாங்க, வாங்கி கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, கண்ணு தெரியாம இந்த மாதிரி ஒரு மரணம் ஏற்பட்டுருது. ஏற்பட்ட உடனே கள்ளச்சாராயத்தாலதான் இவங்க இறந்தாங்கன்ற செய்தி வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பரவுது. பரவும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இவங்க இறக்கல, இவங்க வந்து ஏதோ ஒரு திரவத்தை சாப்பிட்டு இவங்க இறந்திருக்கிறாங்க, அது கள்ளச்சாராய மரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆட்சியர், கலெக்டர் வந்து அறிக்கை கொடுக்கிறாரு. அறிக்கை கொடுக்கும் போது திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் பக்கத்துல வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன சார் வேலை? அரசு அதிகாரி அந்த ஆளு, அது பக்கத்துல வந்திருக்கிறாரு. சரி, கலெக்டரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் நம்மாலு, அந்த 2 பேர் இறந்தாங்க இல்லையா, அவங்க சாவுக்கு போனவன் பாக்கெட்டை வாங்கி அடிக்க ஆரம்பிச்சான். இதுதான் ஏற்பட்ட இத்தனை மரணத்திற்கும் காரணம். கலெக்டர் அப்பவே இது கள்ளச்சாராய மரணம் தான் சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு மரணங்கள் ஏற்பட்டிருக்காது. கலெக்டர் வந்து இது கள்ளச்சாராய மரணம் இல்லைன்னு சொல்லி பேச வச்சது யாரு? அந்த நபர்கள் யாரு? அரசுல இருந்து வந்த உத்தரவா அல்லது திமுகவுடைய பிரமுகர்கள் வந்து கொடுத்த உத்தரவா? யாரு சொன்னது? இதை எல்லாத்தையும் மூடி மறைச்சி, சார் அங்க காவல்துறைக்கு தெரியாம வைக்க முடியாதுங்க. காவல்துறைக்கு தெரியாம தமிழ்நாட்டுல நீங்க எந்த போதைப் பொருளும் வைக்க முடியாது. ஒரு மாவட்டத்துல செயின் பறிக்கிறவன் யாரு, பைக்கு திருடுறவன் யாரு, கொலை பண்றவன் யாரு, கொள்ளடிக்கிறவன் யாருன்னு ஒரு ரெக்கார்டே இருக்கும். எதுக்கு இந்த ரெக்கார்டுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு அந்த ஸ்டேஷனுக்குன்னா அவரு கரெக்டா சொல்லிடுவாங்க இவர் இந்த தவறு செய்யறவங்க அப்படின்னு. ஆனா மாமூல் கொடுத்து செய்யறவங்களா இருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். ஒரு கள்ளச்சாராயம்ன்றது அரசின் மெத்தன போக்கும் நிர்வாகத்திறனும் குறைவுதான் இதுக்கான மரணத்துக்கு முழு காரணம்னு நீங்க சொல்ல வரீங்களா? உண்மைதானே, யாராவது மறுக்க முடியுமா? அரசு சார்ந்த அதிகாரிகள் சரியான முறையில் அவர்கள் பணிபுரிந்திருந்தால் இந்த மரணங்கள் தடுக்கப்பட்டிருக்கும். 10 லட்சம் கொடுத்துட்டு நீங்க மார் தட்டிக்கிட்டு சட்டசபையில பேசுனீங்களே நேத்து, நான் எங்கும் ஓடி வெளியவில்லை, பொறுப்போடு இருப்பதனால்தான் பொறுப்போடு பேசுகிறேன்னு.
பொறுப்பான முதலமைச்சர் தானே நீங்க? கள்ளக்குறிச்சிக்கு போக வேண்டியது தானே? மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்ல வேண்டியது தானே? ஏன் வரல? சொல்லுங்க சார், ஏன் வரல? உதயநிதி அனுப்பி விடுறீங்களே, சீனியர் எவ்வளவு பேர் இருக்காங்க சார் உங்க கட்சியில? சாராய அமைச்சர் இருக்காரு முத்துசாமி, அவரை அனுப்பி விடுறது. சாராய அமைச்சர் என்னங்க பண்றாரு? மது விலக்கு, அதாவது பாமர மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல விற்கக்கூடிய மதுபானங்களை அதிக விலை கொடுத்து குடிக்க முடியல அவனால. அதனால என்ன பண்றான்னா கம்மியா கிடைக்குது, 30 ரூபா 40 50 ரூபா 60 ரூபான்னு கிடைக்குது, அதை வாங்கி குடிக்கிறான். குடிகாரங்கிட்டே டாஸ்மாக்ல 10 ரூபா 20 ரூபா கூட வச்சு அதுல லாபம் பார்த்த அரசு தானே நீங்க. நல்லா இருப்பீங்களா நீங்கெல்லாம்?